நடுராத்திரி 12 மணிக்கு தூங்காமல் பேய் மாதிரி எங்கள் பாப்பா பூ கட்டிகிட்டு இருந்தா. நாங்கள் சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தூங்க பார்க்குறேன், தூங்கவே முடியல. எப்படா மணி 2 ஆகுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக 2 மணிக்கு வேன் வந்துடுச்சு. நான் முருகரோட பக்தர் அப்படின்னால வேனில் ஏறி உட்கார்றப்பே முருகர் பாட்டு தான் போட்டிருந்தாங்க. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என் தங்கச்சி வேன்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஒரு வழியாக எங்கேயே விடிய அப்படின்னு நான் மதுரை பைபாஸை தொட்டு டீ குடிச்சிட்டு ரொட்டியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம திருநெல்வேலி போயிட்டுருக்கோம். திருநெல்வேலி தாண்டி எங்கே போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்க பேரூர் அணி. எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து பிஆர்எஸ் காவலர் பயிற்சி பள்ளி. எங்கள் தம்பி 7 மாதம் ஆகுது. டிசம்பர் 4 போனோம். நாங்கள் போகிற டேட்டு வந்து ஜூலை 8 தான் ஃபங்க்ஷன். அதனால் 7ஆம் தேதி நைட்டே கிளம்பிட்டோம். இங்கிட்டு மதுரை திருநெல்வேலி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபேமஸ் அப்படின்னா விண்டு மில்லு தான். அதையும் பார்த்துட்டு நம்ம ஒரு 8 மணிக்கெலாம் தூத்துக்குடி ரீச் ஆயாச்சு. தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம மரியான் படம் எடுத்தாங்களே அந்த சர்ச்சு பனிமாதா கோயில் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த சர்ச்சுக்கும் போயாச்சு. மாரியம்மா பார்க்குறாங்களோ இல்லையோ மேரியம்மாலாவது நம்ம கஷ்டத்தை தீக்கோட்டு அப்படின்னு வேண்டிட்டு நாங்கள் கொண்டு போன புளிச்சோறும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு வச்ச கூட்டு எல்லாத்தையும் அந்த சர்ச்சுக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டோம். ஆக்சுவலி தூத்துக்குடியில் இருக்க, அதாவது தூத்துக்குடியிலேருந்து உள்ள பேரூர் அணி அந்த பிளேஸில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற டைம் வந்து 2 மணி எங்கள் தம்பி சொல்லியிருந்தான். 8 மணி தானே ஆகுது, அதனால் நம்ம திருச்செந்தூர் போகலான்னு பார்த்தா திருச்செந்தூர் வந்து முதல் நாள் கும்பாபிஷேகம், அதுவும் இல்லாமல் சாமியும் பார்க்க முடியாது. அங்கே போய் இவ்வளோ தூரம் வந்து ஃபங்க்ஷனை பார்க்க முடியலன்னா அவன் மனசும் கஷ்டப்படும். முருகர் எங்களுக்கு அழைப்பும் விடுக்கலை போல் நம்ம திருச்செந்தூர் வர்றதுக்கு. சரி நம்ம பனிமாதா கோயில் மட்டும் போயிட்டு பக்கத்தில் எங்கேயாவது பீச் இருந்தது, ஏதாவது விளையாடுற மாதிரி இடம் இருந்ததுன்னா அங்கே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பக்கத்தில் முத்து கடற்கரை சாலை அப்படின்னு போட்டிருந்தது. அந்த இடத்துல ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே தான் வந்து நாங்கள் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எங்கள் அப்பான்னு சொன்னவொடனே சீன் போடுறாராமா. திருவள்ளுவர் சிலை இருந்தது. நம்ம கன்னியாகுமரி தான் போகல, அந்த ஃபீலை வந்து இங்கே நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு. திருவள்ளுவர் பார்த்திங்களா 2 அடியில் உலகத்தை இழந்துட்டார் அப்படிங்கிற ஒரு பெருமையோட பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த வேஸ்ட் வாட்டர் பாட்டிலை வந்து பாம்பு நல்லா தலை விரித்து விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக வந்து தூத்துக்குடி முத்துநகர் பீச்சுக்கு போயாச்சு. மணல் ஃபுல்லாக எல்லாமே சிப்பிங்க தாங்க. அந்த போட்டு அந்த என்னது சொல்கிறது பெட்ரோல் போட்டு துடுப்பு போட்டு இதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல, அதெல்லாம் நிறையா இருந்தது. நாங்கள் வந்த கும்பல் வந்து ஒரு 20 பேர் ஜாலியாக விளையாண்டுட்டு வந்தோம். இந்த தூத்துக்குடி முத்துநகர் பீச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ஆழமும் ரொம்ப குறைவாக இருந்தது. திருச்செந்தூர் வந்து அலை அதிகமாக இருக்கிறதுனால தான் என்னமோ இது வந்து அலைகள் கம்மியாகவும் ஆழம் கம்மியாகவும் இருக்க மாதிரி இருந்தது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவா வேணும், தண்ணியை கண்டாலே சக்கரை பொங்கல் மாதிரி தானே, அதனால் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்காம போனால் அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் ஒரு குளியலை போட்டு ஜாலியாக பக்கத்தில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஊஞ்சல் சர்க்கஸு அது இதுன்னு நிறையா இருந்தது. அதில் எல்லாத்துலேயுமே என்ஜாய் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப சீக்கிரம் போனாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப லேட்டாக போனாலும் பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் டைமை வந்து கரெக்டாக பிரிச்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலான்னு. இவ்வளோ தூரம் வந்துட்டு மணலில் ஒரு வீடு கூட கட்டலைன்னா அவனுக்கு ரொம்ப வருத்தப்படுவானுங்களேன்னு ஒரு கேஸ்டல் கட்டிட்டு அதில் ஒரு ஃப்ளாக் ஒன்று பறக்க விட்டுட்டு வந்து கொஞ்சம் கை காலெலாம் கழுவிட்டு வந்து பார்த்தா எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாச்சியும் ஊஞ்சல் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க சின்ன பிள்ளையாக இருக்க மாதிரியே அவங்களுக்கு தோணுதோ என்னமோ தெரியல, நல்லா இருந்தது. தன்னை மறந்து சந்தோஷமாக விளையாடுறப்ப அவங்கள பார்க்குறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் தானே, அது மாதிரி தான் இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு வெயில் வேறு செம்ம வெயிலுங்க. தூத்துக்குடியிலலாம் 2 மணி வெயில் 12 மணிக்கே அடிக்கும் போல். எங்கள் வீட்டுக்காரன்னா என்னையை தவிர எல்லாரையும் ஊஞ்சல் ஆட்டி விட்டார். நான் ஒரு வழியாக வெயில் தாங்க முடியாதனால முக்காட்டை போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜிம்மும் இங்கேயே இருக்கும் போல் ஃப்ரீயாக, அதாவது பீச்சுக்கு வர்றவங்க வாக்கிங் பண்ணிக்கலாம், ஜாகிங் பண்ணிக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் பண்ணிவிட்டு இது வந்து சிப்பிலேயே பண்ண மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அதனால் இதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கரெக்டாக 12 மணிக்கெலாம் வந்து தூத்துக்குடியில் உள்ள பேரூர் அணி ஜெயிலுக்கு பக்கத்தில் அதுக்கும் உள்ள ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வந்து பிஆர்எஸ் அதாவது காவலர் பயிற்சி பள்ளி பேரூர் அணி தூத்துக்குடிக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தோன்னா தண்ணி இல்லாத பொட்டல் காட்டுக்கு உன்னைய போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல போலீஸ் ஜெயிலில், அதாவது படத்துலலாம், அது வந்து என்ன அப்படிங்கிறத எனக்கு இங்கே தான் இருந்தது தெரிஞ்சுது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் செம்மண் காடு, கொஞ்சோண்டு மரம், அது என்ன சொல்கிறது தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு. மத்தியானம் வந்தது எல்லாருக்கும் பசி எடுத்துச்சு. அதனால் 2 மணியை போல் கொண்டு வந்த புளிச்சோத்தையும் அதே உருளைக்கிழங்கு வத்தல் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் தம்பியை பார்க்கலாம் வந்தால் அவனே வந்துட்டான். எப்படி இருந்தவனை எப்படி மாற்றி வச்சுருக்கீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முடியெல்லாம் வெட்டிட்டு
பிள்ளைய பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு. எல்லோரும் ஒரு அழுகையை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு போல் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி முன்னாடி வந்துட்டோம் கிரவுண்டுக்கு. நான் கரெக்டாக வந்த நேரமே எங்கள் தம்பி வந்து அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போனான். சரி அவனையும் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 463 பேர் இங்கே இருக்காங்க பாருங்கள். எல்லாரும் துப்பாக்கியோட கிரவுண்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க இதுக்கு மேலே மேக்கப் போட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பரேடு பண்ணணும். மேக்கப்னால் என்னென்னா டானாக்காரன் படத்தில் விக்ரம் பிரபு போட்டிருப்பார்ல அதே சேம் மேக்கப் தான். எப்படா போட்டுட்டு வருவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அவங்க கிரவுண்டுக்கு வரதுக்கு 4 மணி ஆகிடுச்சு. நாங்கள் 2:30 மணிக்கெலாம் போயிட்டோம். கிரவுண்டை பார்த்திங்கன்னா தெரியும். என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய கிரவுண்டு, ஒரு 500 பேர் செய்கிற அளவு கிரவுண்டுனா அப்படி எவ்வளோ பெருசாக இருக்குன்றத பாருங்கள். சேர்லாம் கொடுத்துருந்தாங்க நல்லா வசதியாக. தண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த நடமாடும் பாத்ரூம் அது கூட ரெடி பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா தண்ணி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபைனலி மேக்கப் போட்டு வந்து எங்கள்கிட்ட காமிச்சிட்டு போயிட்டான். இதுதான் அந்த மேக்கப்பு. இதுக்கு மேலே பரேட் செய்கிறத நீங்கள் பாருங்கள். நான் வந்து பரேட் செய்கிற வீடியோ வந்து தனியாகவே அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப கம்மியாக தெரியறதுக்கு ரீசன் வந்து தூரம் அதிகம் அப்படிங்கிறதுக்காக தான்.